சங்கீதம் 6ஆம் அதிகாரம் நாம் வாசித்தோம். சங்கீதம் 6ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தோம். இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். தொடர்ந்து தாவீதினுடைய வாழ்க்கை வரலாறுகள் நாம் தியானிச்சுட்டு அப்படியே சங்கீதத்துக்குள்ளே வரனால அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா, அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லா புரிந்திருக்கும். ஸோ இப்போ ஒரு மெயின் எபிசோடு என்ன அப்படின்னா, ஒரு முதல் காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அப்சலோமுடைய அந்த சம்பவங்கள், அந்த நேரத்தில் தாவீது எழுதின காரியங்களை ரொம்ப ஆழமாக நாம் என்ன பண்ண வரோம், தியானிச்சுட்டு வரோம். இப்போ இந்த 6ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு சொன்னால், 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது, கர்த்தாவே உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும். அப்புறம் சொல்றாரு, என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. அதாவது பிரச்சனை இங்கே என்னன்னா, தாவீதுக்கும் அப்சலோமுக்கும் உண்டான ஒரு பிரச்சனை தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் தாவீது இங்கே எதை குறித்து பேசுகிறார் அப்படின்னா, கர்த்தருடைய கோபத்தை குறித்து பேசுகிறார். கர்த்தாவே உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும் அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, தாவீது தேவனுக்கு விரோதமாய் செய்த தவறு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு சிக்ஷை, தேவன் கொடுக்கிற ஒரு டிசிப்ளின், தேவன் கொடுக்கிற ஒரு பனிஷ்மெண்ட், ஒரு தண்டனை. அப்சலோமை விரோதியா பார்க்கல தாவீது, அப்சலோம் செய்கிற காரியங்களை விரோதியாக பார்க்கல தாவீது. தாவீது இந்த சூழ்நிலை எப்படி பார்க்கிறார், நான் செய்த தவறுக்குண்டான சிக்ஷை, நான் செய்கிற தவறுக்குண்டான டிசிப்ளின், ஒழுங்கு நடவடிக்கை, தமிழ் அழகா சொல்லணும்னா சிக்ஷைன்னு ஒரு வார்த்தை உண்டு, அதுக்கு ஒழுங்கு நடவடிக்கை. ஸோ இந்த காரியம் ஒரு ஸ்கூலில் படிக்கும்போது பிள்ளைகளோ தவறு பண்ணும்போது ஒழுங்கு நடவடிக்கைன்னு ஒன்று பண்ணுவாங்க. உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வான்னு சொல்லி அவங்க அப்பாட்ட எல்லாம் சொல்கிறது, இல்லைனா அடிக்கிறது, இல்லை முழங்கால் படியிட வைக்கிறது, முட்டி போட வைக்கிறது, வெயிலில் நில்லுன்னு சொல்கிறது, கிரவுண்டு 5 ரவுண்டு சுத்துன்னு சொல்கிறது. இதெல்லாம் எதுக்காக, அடுத்த முறை அவர்கள் தவறு பண்ணக்கூடாதுன்னு ஒழுங்கு நடவடிக்கை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க. ஸோ தாவீது தன்னுடைய வாழ்க்கை அழகாக ஒப்பிட்டு கொள்ளுகிற ஒரு விஷயம் என்னென்னா, ஆண்டவர் ஒழுங்கு நடவடிக்கை, ஒரு சிக்ஷை எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத தெளிவாக என்ன பண்ணுகிறார், புரிந்து கொள்ளுகிறார். ஸோ இன்றைக்கு இந்த 2 வசனங்களை மையமாக வைத்து இந்த சிக்ஷை, ஒழுங்கு நடவடிக்கை அப்படிங்கிற காரியத்தை குறித்து, ஏன் ஆண்டவர் நம்மை தண்டிக்கிறார், ஏன் சிக்ஷைக்குள்ளாக நம்மை கொண்டு போகிறார், ஏன் ஒழுங்கு நடவடிக்கை செய்கிறார் அப்படிங்கிற காரியத்தை ரொம்ப ஆழமாக நாம் தியானிக்க போகிறோம். அதாவது தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், 2 வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம். கர்த்தர் எப்பொழுதுமே தேவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தகப்பனாக சிக்ஷை செய்கிறவராக இருக்கிறார். அதே தேவனை அறியாதவர்களுக்கு அதாவது நீதிபதியாக, நியாயாதிபதியாக என்ன பண்ணுகிறார், சிக்ஷை செய்கிறவராக இருக்கிறார். ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. இப்ப இருக்கிற காலத்துல தகப்பனாக கொண்டிருக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், சிக்ஷை செய்து கொண்டிருக்கிறார், ஒழுங்கு நடவடிக்கை செய்து கொண்டிருக்கிறார். கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கர்த்தரை அறிந்து கொள்ளாதவர்களுக்கு இன்னும் கர்த்தர் என்ன பண்ணல, அவர் நியாயாதிபதியா ரிஃப்ளெக்ட் ஆகல, நியாயாதிபதியா தன்னை வெளிப்படுத்தல. அது 2ஆம் வருகையில தான் கர்த்தர் என்ன பண்ண போகிறார், அந்த நியாயாதிபதியா வெளிப்பட போறார். அப்பதான் அவங்களுக்கு உண்டான ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணும், கிடைக்கும். நமக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கு பார்த்தீங்களா, நான் இவ்வளோ நல்லவனா இருக்கேன், நான் இவ்வளோ ஒழுங்குள்ளவனா இருக்கேன், என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுறது இல்லை, என் கையில் சரியா காசு கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு இந்த பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை வருது, எனக்கு இந்த போராட்டம் வருது. ஆனால் உலக பிரகாரமாக இருக்கிறவங்க பணத்தை அப்படி சம்பாதிக்கிறாங்க, அவ்வளோ நல்லா இருக்கிறாங்க அப்படிலாம் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு உண்டான பதில் இதுதான், நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் இப்பொழுது கர்த்தர் உன்னை சிட்சிப்பார். நீங்கள் தவறு பண்ணும்போது, நான் தவறு பண்ணும்போது, நான் தேவனை பற்றி அறியாதவனாக இருக்கும்போது கர்த்தர் இப்ப என்னை விட்டுருவாரு. உன் சாய்ஸ், உன்னுடைய விருப்பம் என்னவோ நீ நடந்துகிட்டே இரு. அப்ப அவர் வெளிப்படுகிற நீதிபதியாக வெளிப்பட்டு அவர் நியாயம் தீர்க்கும் போது அந்த நியாய தீர்ப்பு வேறையா இருக்கும். இப்ப என்ன பண்றார், அவர் நியாயம் தீர்த்து சரியான ஒரு பாதையில் என்ன பண்ணுகிறார், கொண்டு போகிறார். இந்த சங்கீதம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா புலம்பல் ஆன ஒரு சங்கீதம். இது ஒரு ஐ திங்க் 7 சங்கீதமா என்னமோ இருக்கு மொத்தமாக. அப்ப ரொம்ப தாவீது அழுத்தம் திருத்தமாக சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, பாவத்தை குறித்து சொல்றார். பாவத்தினால தான் கர்த்தருக்கு கோபம் வரும், வேற எதுனாலும் கோபம் வராது. ஆண்டவர் வேற எந்த விஷயத்தினாலும் கோபம் உண்டாக்க முடியாது. பாவம் செஞ்சாதான் ஆண்டவருக்கு கோபம் வரும். ஏன் அப்படின்னா, பாவம் எப்பொழுதும்
தேவன் வகுத்து வைத்திருக்கிற லைனை மீற சொல்லும், கோட்டை என்ன பண்ணும், மீற சொல்லும். அதே போல பாவத்தினுடைய முக்கியமான வேலை என்ன தெரியுமா? தேவன் உங்கள் மேலும் என் மேலும் வைத்திருக்கிற திட்டத்தை உடைத்து போட்டு, உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் எதுக்காக ஆண்டவர் கொண்டு வந்தாரோ அதை ஒன்றும் செய்ய விடாதபடி அதை நிர்மூலமாக்கி போடுறதான் பாவத்தினுடைய வேலை. இதனால தான் கர்த்தருக்கு என்ன வருது, கோபம் வருது. கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கும் பொழுது எதற்காக அழைத்தார் என்று சொன்னால், இந்த உலகத்திலே தேவனுடைய பரிசுத்தத்தை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக கண்ணாடியை போல காட்டுறதுக்கு தான் உங்களை என்னையும் அழைச்சிருக்கிறார் ஆண்டவர், பாவத்தை பிரதிபலிக்க அல்ல. இந்த மாதிரியான காரியங்கள் ரொம்ப கவனமா நீங்க என்ன பண்ணும் பார்க்கணும். இந்த வசனங்கள்ல பாருங்க, 1ஆம் வசனத்துல பாவத்தினால அவருக்கு ஏற்படுகிற அந்த ஆங்குவிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வேதனைகளை குறித்து பேசுறார். 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம், இந்த பாவத்தினால என்னென்ன பிரச்சனை வருதுன்னா, ஆவிக்குறி அதாவது ஆத்மாவிலையும் பிரச்சனை, சரீரத்திலையும் பிரச்சனை. சொல்றாரு, என் எலும்புகள் நடுங்குகிறது. என்ன பண்ணுதான், நல்ல அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற எலும்பு தனியா ஆடுதான். நமக்கெல்லாம் ஆடி இருக்க, அப்படி கையை இப்படி ஆட்டினாதான் உண்டு. எலும்புகள் என்ன பண்ணுது, நடுங்குகிறது. ஸோ எப்படி சொல்றாரு, இந்த பாவத்தினுடைய விளைவு ஆத்மாவுக்கு மாத்திரம் கிடையாது, அதாவது எமோஷனல் மாத்திரம் கிடையாது, பிசிக்கலாகவும், அதாவது உணர்வு பூர்வமான பிரச்சனையும் கிடையாது, சரீரமான பிரச்சனை ரெண்டும் உண்டு. ஸோ அதை என்ன பண்றாரு, இந்த 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில் என்ன பண்றாரு சொல்றாரு. அதே போல 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல ஒரு எமோஷனல், ஒரு உணர்வு பூர்வமாக உடைக்கப்படுகிறது அந்த சஃபரிங், அந்த பாடுகளை குறித்து என்ன பண்றாரு பேசுறார். 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல நீங்க தியானிக்கும் பொழுது தேவனுடைய இரக்கத்தை குறிச்சும் தேவனுடைய விடுதலை குறிச்சும் பேசுறார். 8ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல பார்க்கும்போது ஹோப், நம்பிக்கை குறித்து என்ன பண்றாரு பேசுறார். சரிங்களா? ஸோ இது எல்லாம் எதனுடைய அடித்தளமாக இருக்கிறதுன்னு சொன்னா, தேவனுடைய சிட்சை. கர்த்தர் என்னை ஏன் சிட்சிக்கிறார்? முதல் பாயிண்ட் இன்னைக்கு அதான் தியானிக்க போறோம். என்ன அப்படின்னா, the reason for discipline. கர்த்தர் என்னை சிட்சிப்பதற்குண்டான காரணம் என்ன? கர்த்தர் என் மேல் ஒழுங்கு நடவடிக்கை செய்வதற்கான காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, பனிஷ்மெண்ட் ஆஃப் சின், அதாவது பாவத்திற்குண்டான தண்டனை. நான் செய்கிற பாவத்திற்குண்டான தண்டனை. ஏன் பாவத்திற்கு ஒரு தண்டனை இந்த பூமியிலே கடவுள் எனக்கு கொடுக்கிறாருன்னு சொன்னா, இந்த பாவத்தின் தண்டனை பரலோகத்திலே வேறு வகையாக நியாயம் தீர்க்கப்படுகிறது. என்னன்னா, நரகமா பரலோகமா என்று சொல்லி நியாயம் தீர்க்கப்படுகிறது. அதே பாவத்தினுடைய தண்டனை பூமியிலே நியாயம் தீர்க்கப்பட்டுட்டா, பூமியில அந்த வேதனை நான் அனுபவிச்சுட்டேன்னா, நான் நரகம்ங்கிற ஒரு வேதனை நான் என்ன பண்ண மாட்டேன், அனுபவிக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் அது. ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஒரு முறை பாவம் செய்து தேவன் என்னை தண்டனைக்கு உள்ள உட்படுத்தினால்தான் அடுத்த முறை நான் பாவம் செய்யாதபடிக்கு எனக்குள்ள என்ன வருங்க, பயம் வரும். இல்லைன்னா தொடர்ந்து நான் பாவம் செய்து கொண்டே, தவறு செய்து கொண்டே, தேவனுடைய அந்த லைனை, தேவன் வைத்திருக்கிற அந்த ஸ்டாண்டர்டை மீறி நடந்து 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 கடைசி வரைக்கும் தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற நான் விடமாட்டேன். ஸோ அந்த பனிஷ்மெண்ட் தான், அந்த சிட்சை மாத்திரம் தான் ஒரு மனுஷனை திரும்ப பாவம் செய்வதற்கு என்ன பண்ணாது, ஒரு தைரியத்தை தராது, ஒரு பயம் தரும். மன்னிப்பு உண்டு. மன்னிப்புனால தான் கர்த்தர் உங்களை என்னையும் பரலோகத்துக்குள்ள அனுமதிப்பார். இல்லைன்னா நீங்க நினைக்கலாம், கர்த்தர் தண்டனை கொடுத்துட்டா நான் தண்டனையை தாங்கிட்டேன், என்னுடைய சுயபலத்தால் அந்த தண்டனையை தாங்கிட்டேன், என்னுடைய பலத்தினால நான் தாங்கிட்டேன், அதனால தான் பரலோகம். அப்படி கிடையாது. நான் அடுத்த முறை தவறு பண்ணக்கூடாது, என்னுடைய மண்டைக்கு ஏறணும், என்னுடைய இருதயத்துக்கு ஏறணும், என் புத்திக்கு ஏறணும், இது தவறு, இது பாவம், அடுத்த முறை நான் செய்யக்கூடாது என்று என் மண்டைக்கு, என் புத்திக்கு ஏற வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுக்கிறார். ஆனா நான் செய்த பாவத்துக்கு அந்த பனிஷ்மெண்ட் ஈக்குவல் ஆயிரும் அப்படின்னா கிடையாது. அதுக்கும் ஈக்குவலா வச்சு என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. நான் செய்த பாவம் அவ்வளவு உயரமான பாவம், பரலோகத்திற்கு தகுதி இல்லை நானு. அப்ப தேவனுடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமியில வந்து ரத்தம் சிந்தி என்னை மன்னித்து தான் பரலோகம் கூட்டு போற. ஸோ பரலோகம் வேற ஒரு ட்ராக்கு, நான் பெறுகிற சிட்சை வேற ஒரு ட்ராக். என் சிட்சை நான் சகித்து கொண்டேன், நான் பெற்றுக்கொண்டேன், நான் பலப்பட்டேன், அதனால தான் பரலோகம். அப்படி கிடையாது.
அதை தெளிவா என்ன பண்ணுங்க, புரிந்து கொள்ளுங்க. ஸோ இந்த நேரத்தில் தாவீது எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு, எதை உணர்ந்து கொள்ளுகிறார் என்று சொன்னால், பத்சேபாவோடு தான் செய்த இச்சையின் பாவமும் பத்சேபா கணவனை கொன்னதையும் இப்பதான் உணர்றார். அல்லேலூயா. பாவம் செய்யும் போது ஒரு மனிதன் உணர்கிறது வேறு. அவன் எதை உணர்கிறான்? சரீர சுகத்தை உணர்கிறான், இச்சையினுடைய நிறைவேறுதலை உணர்கிறான், சரீரத்தினுடைய திருப்தியை உணர்கிறானோ தவிர அந்த பாவத்தினுடைய ஆழத்தை உணர்றது கிடையாது. என்றைக்கு தேவன் அவனை சிட்சிக்கும் போது, எப்பொழுது தேவன் அவனை ஒழுங்கு நடவடிக்கையுள்ள கொண்டு போகும்போதுதான், ஐயோ நான் இவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டேனா, நான் விபச்சாரம் செய்து விட்டேனா, நான் வேசித்தனம் பத்சேபாளோடு செய்து விட்டேனே, எல்லாவற்றிற்கும் மேல என் இச்சையின் விளைவாக, என் விபச்சாரத்தின் விளைவாக நான் யாரை கொன்னுட்டேன்? உரியாவை கொன்னுட்டேனே அப்படின்னு உணர்ந்து கொள்ள முடியும். இல்ல மன்னிச்சு அப்படியே ஆண்டவர் விட்டுட்டா, இன்னைக்கு பத்சேபாவை தொட்டவன் ஒரு வருஷம் கழிச்சு இன்னொரு பெண்ணை தொடுவான், இன்னொருத்தனை கொலை பண்ணுவான், நாளைக்கு இன்னொரு வருஷம் கழிச்சு இன்னொருத்தனை தொடுவான், இன்னொருத்தனை கொலை பண்ணுவான். தான் செய்த பாவத்தை உணர முடியாதவனால, அப்ப கடவுள் எந்த எக்ஸ்டெண்ட் கொண்டு போறாரு பாருங்க தாவீத. என் எலும்புகள் நடுங்குகிறதே, இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப ஆழமா பாருங்க. என் எலும்புகள், என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது ஆண்டவரே, என் எலும்புகள் நடுங்குகிறது, நான் பலனற்று போனேன், பெருமூச்சினால் இளைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் என்ன பண்றேன், ஈரமாக்கி என் கட்டிலை என்ன பண்ணுகிறேன், நினைக்கிறேன். இது ஏதோ விளையாட்டுக்கு எதுகை மோனை போட்டு பேசுற மாதிரி கவிதை கிடையாது. அழுதுருக்கிறான் தாவீது அந்த அளவுக்கு. அட்லீஸ்ட் தலைவனை நனைஞ்சிருக்கும், தலையணை நனைஞ்சிருக்கும், பெட்ஷீட் நனைஞ்சிருக்கும். தாவீது தன் தவற உணர்றான், பனிஷ்மெண்ட் சிட்சையை உணர்றான். சிட்சை வந்த உடனே ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லை. சிட்சை வந்த உடனே நான் செய்த தவறை, நான் செய்த பாவத்தை நான் என்ன பண்ண உணரணும். அடுத்தது இரண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றான் அதுல அப்படின்னு சொன்னா, சிட்சைக்கான காரணம் பிரிவென்ஷன் ஆஃப் சின், அதாவது அடுத்த பாவம் நுழையாதபடி தடுக்கிறது. அதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணார், டிசிப்ளின் பண்றார். நீங்க 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல போய் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ஒரு முள்ள குறிச்சு பவுல் பேசுவார், அந்த பெருமையை உடைக்கக்கூடிய ஒரு விஷயமா பேசுவார். ஆனா பவுலுக்கு இது வரைக்கும் என்ன கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு பெருமை கிடையாது ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு. ஆனா இவர் சொல்ற இந்த வார்த்தைக்குண்டான அர்த்தம் என்ன தெரியுமா, அந்த பெருமை இனியும் என் வாழ்க்கையில நுழைந்து விடக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருக்கணும் தான் ஆண்டவர் எனக்கு என்ன பண்றாரு, சிட்சையை கொடுக்கிறார். சில விஷயங்களை ஆண்டவர் நம்ம தவறே பண்ணாம இருப்போம், ஆனால் அது ஒரு சிட்சை வரும், ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் வரும். கர்த்தர் சில விஷயங்களை தண்டிப்பார். எதுக்காக தண்டிப்பார் அப்படின்னா, நம்மை அறியாம சில விஷயங்கள் நமக்குள்ளே வேரூண்டுவதற்குண்டான வாசலை நாம் என்ன பண்ணியிருப்போம், திறந்து வைத்திருப்போம். அப்படி திறந்து வச்சதுனால என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, பிசாசானவன் ஈஸியா உள்ள நுழைஞ்சிருவான் பாவத்தை. கவனிங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் முதலாவது சிட்சிப்பார். சிட்சிக்கும் போது நான் என்ன தவறு பண்ணேன், ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட தண்டனையை கொடுக்கிறார், எதுக்காக ஆண்டவர் எனக்கு அப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாது. எஸ், ஆண்டவர் இந்த தண்டனையை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நான் எங்கேயோ கதவை திறந்து வச்சிருக்கிறேன், இனி நான் பாவம் செஞ்சிருவேன், இனி நான் தப்பு செஞ்சிருவேன். அதனால கர்த்தர் என்ன பண்றார், தடுக்கிறார். சொல்றோம்ல, எல்லாம் ஊர் ஃபுல்லா சளி காய்ச்சல் பரவும் போது வீட்டில் சளியும் இருக்காது, காய்ச்சல் இருக்காது, சுடுதண்ணி பற்ற வச்சுட்டு இருப்போம். எதுக்காக? ப்ரிவென்ஷன். எதுக்காக? வந்து வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது, சளி வந்துடக்கூடாது, கசாயத்தை போடு குடி, சளி வந்துடக்கூடாது, எச்சரிக்கையா இரு. இதுதான் கர்த்தர் செய்யறது. இந்த பனிஷ்மெண்ட் சில நேரத்தில் ஆண்டவர் அப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட்டை கொடுப்பார். இல்ல சில விஷயங்களை ஆண்டவர் நம்ம தருவதற்கு முன்பு அந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும்னு சொல்லி இப்படிப்பட்ட சிட்சைகளை கர்த்தர் என்ன பண்ணுகிறார், என்ன பண்ண தருகிறவராக இருக்கிறார். ஸோ தேவனுடைய அன்பின் கரம் எப்பொழுது நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது, எப்பொழுது நம்மளை பாதுகாக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான மிகப்பெரிய அடையாளமே, நான் தவறு பண்ணுவதற்கு தீவிரிக்கும் போதெல்லாம் கர்த்தர் என்னை சரி செய்வது. ஹல்லேலூயா. என் கண் வேற பக்கம் போகும்போது பார்க்காத, அதை பார்க்கக்கூடாது. அதில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து, ஏதோ ஒரு வியாதியை கொண்டு உட்காந்து, ஐயோ கண்ணு வலிக்குது, கண்ணு வலிக்குது, நான் தப்பே பண்ணல. அப்புறம் யோசிப்பான், இல்லை ரோட்டில் போகும்போது இந்த போஸ்டரை பார்த்தேன் நான்,
இந்த இடத்துல என் பார்வை இந்த இந்த பெண் மேலே போச்சு, இந்த இடத்துல என் பார்வை இந்த ஆண் மேலே போச்சு. டிவியில் பார்க்கும்போது எல்லாரும் கேஷுவலாக தான் பார்க்குறோம், கேஷுவலாக பார்க்குறோம் அப்படிங்கிறோம். அங்கே 5 பேர் டிவியில் தெரியுறாங்கன்னா என் பார்வை யாரோ ஒருத்தர் மேலே ஃபோக்கஸாக போயிட்டுருக்கும். சில நேரங்களில் டிவி போயிடும், டப்புன்னு அடுத்த நாள் டிவி போயிடும். உடனே டிவி போயிடுச்சு, ஏன் ஆண்டவரே செலவு அப்படி கேட்கக்கூடாது. எஸ், தப்பு பண்ணிட்டேன் நான். ஏன்னா அதுதான் ஆரம்ப புள்ளி. பிசாசானவன் அப்படிதான் நுழைவான். எடுத்தோன்னே அப்படிலாம் நுழைய மாட்டான், தப்பு பண்ணலாம் விட மாட்டான். சின்னதாக ஒரு ஊசி நுழையிற இடம் மாதிரி தான் நுழைஞ்சு அப்படியே உள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்து விட்டுருவான். ஸோ ஒரு ப்ரிவென்ஷன் இருக்கு. ஒரு பாவம் வருவதற்கு முன்பும் தேவன் ஒழுங்கு நடவடிக்கை பண்ணுவார், பாவம் வந்த பிறகும் ஒழுங்கு நடவடிக்கை பண்ணுவார். தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்கன்னா கர்த்தர் எப்பொழுதும் உங்க மேலே உங்க மேலையும் என் மீதும் ஃபோக்கஸா என்ன பண்ணுவார், இருப்பார். ஏன்னா அவருடைய அன்பின் கரம் அது. ஹல்லேலூயா. ஸோ இதெல்லாம் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். 3வது ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, வாழ்க்கைக்குண்டான அறிவுரை, ஒரு டீச்சிங், ஒரு போதனை. ஏன்னா சில நேரங்களில் சில விஷயங்களை ஆண்டவர் இது வந்துடும் அமைதியார், இது வந்துடும் எச்சரிக்கையார், எச்சரிக்கையான எத்தனை பிரசங்கம் பண்ணாலும் கேட்கறதே இல்லை. அதில் கவனக்குறைவா அசால்ட்டை பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அது நடக்கட்டும், அப்புறம் பேசிக்கலாம், என்ன பெருசாக நடந்துடும். இப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் சும்மா விட மாட்டார். சில விஷயத்தை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கிறாரு, பாடம் புகட்டுறாருன்னா ஃபஸ்ட்டு வார்த்தையால் பாடம் புகட்டுவார். நீங்கள் அதுலேயும் கவனம் இல்லைன்னா இப்படிப்பட்ட சின்ன ஒழுங்கு நடவடிக்கை, சின்ன சிச்சையின் மூலம் புரிஞ்சுக்குவீங்கன்னு ஒரு பாடத்தை புகட்டுவார். அதுக்கும் நீங்கள் கீழ்ப்படியலைன்னா அப்புறம் அந்த பாவத்தில் விழுந்து எந்திரிச்சு அதனுடைய வேதனை எலும்பு நடுங்கிறதா தான் என்ன பண்ணும் இருக்கும். ஒரு சின்ன சாம்பிள் கொடுப்பாரு, இல்லைப்பா இந்த பாவத்தினால இந்த சிக்ஷை கொடுத்துருக்குறேன், புரிஞ்சுக்கோ, இந்த தப்பு பண்ணாத, இந்த வேதனை உனக்கு வந்துடும், இந்த பலவீனங்கள் வந்துடும், எச்சரிக்கையாயிரு. ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகாத போது ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா புரிஞ்சுக்கணும். சர்ச்சுக்கு போகாதனால இந்த சம்பவம் நடந்திருக்குது, ஆண்டவர் வணங்காதனால இந்த காரியம் நடந்திருக்குது, இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லாக ஒழுங்காக நான் சர்ச்சுக்கு போயிடணும், உணர்ந்துடணும். அதை அப்படி இல்லைன்னா பெரிய சம்பவமாக நடந்துடும். பெரிய சம்பவம் மீன்ஸ் ஒன்று பாவத்தில் விழுந்துருவோம், சில விஷயங்கள் என்ன பண்ணிடுவோம், தவறு பண்ணிடுவோம். ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையாக என்ன பண்ணுங்க இருங்க. அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன், சிச்சை என்பது தேவன் நம்மை நெறிப்படுத்துவதுங்கிறது ஒரு அறிவுரை. வார்த்தையில் சொல்லுவோம், நெருப்பு அங்கே போகாத, நெருப்பு அங்கே போகாதன்னு குழந்தைய சொல்லுவோம். அந்த பிள்ளை நம் வார்த்தையை மீறி அந்த நெருப்பு கிட்ட நெருங்கும் போது நெருப்பை தொற்றுக்காது, டப்புன்னு போய் ஒரு அடி வச்சிருவோம். ஏன் வைக்கிறோம்? நான் சொல்கிறேன் நெருப்பு நீ என்ன பண்ணாத, அதை போய் தொடாதன்னு நான் என்ன பண்ணுறேன், சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீ போறேன்னு அடிக்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் தப்பு பண்ணாத போதே அவங்க பிள்ளையும் என் பிள்ளையும் அடிக்க தோணுது. அப்படி இருக்கும்போது ஆண்டவரும் அப்படித்தானே, நான் பாவத்திலே சொல்லிக்கிட்டே இருக்காது, செய்யாத செய்யாத செய்யாதன்னு. இல்லை நான் செய்வேன், அந்த பாவத்தை நெருங்கும் போது ஒரு அடி போடுவார், ஒரு சிச்சை வைப்பார். அதையும் வாங்கி இப்படி தொடச்சிட்டு நான் மறுபடியும் நெருப்புக்குள்ளே தான் போவாங்க. அதே நான் திரும்பி போய் அதே குழிக்குள்ளே விழுவேன்னா வேதனை நீங்களும் நானும் தான் சந்திக்கணும். இதுதான் ரீசன். இன்ஸ்ட்ரக்ஷன், சிச்சைங்கிறது ஒரு அறிவுரை, ஒரு போதனை, ஒரு விஸ்டம், ஒரு ஞானம். தேவன் சிட்சிக்கிறது, தேவன் ஒழுங்கு நடவடிக்கை பண்ணுவது, தேவன் சில நேரத்தில் நம்மளை இப்படிப்பட்ட காரியங்கள் உபத்திரவங்களுக்குள்ள அனுமதிப்பது, இல்லை தேவன் உபத்திரவத்தை கொடுப்பதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு போதனை, ஒரு ஞானம். புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான், சிச்சை வருவதற்குண்டான காரணம் அதுதான். 2வது, சிச்சைக்கு பிறகு, அதாவது இந்த சிச்சையினுடைய பிரதிபலிப்பு, இந்த ஒழுங்கு நடவடிக்கை இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய டிசிப்ளினுடைய ரெஸ்பான்ஸ், பிரதிபலிப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, சிச்சை நம்மை தேவன் மற்றும் அவருடைய வார்த்தையின் பக்கம் என்ன பண்ணுகிறது, திரும்ப வைக்கிறது. ஹல்லேலூயா. எப்பொழுது பாடுகளும் உபத்திரவங்களும் இந்த மாதிரி வருதோ அப்ப முதல்ல என்ன பண்ணுவோம், நம்ம சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? சாப்பிடுவீங்களா? அம்மா என்ன சொல்றீங்க? மனஸ்தாபம் படுவீங்க. வேற? இங்க பார்த்து சொல்றீங்களோ? நான் சொல்றது அங்க இருக்காது. வேற சொல்லுங்க. ஏங்க ஒரு பிரச்சனை வந்தா முதல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவாங்க? நான் வேற யாருக்கோ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம் போலவே, ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தேவன் பக்கம் நெருங்குவோம்.
முதல்ல என்ன பண்ணுவோம், தேவன் பக்கம் ஓடுவோம். என்னடா ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாங்களே இந்த வாரம். முதல்ல சில பேரெல்லாம் பார்க்கும்போது ஆராதனைக்கு ஒரு நேரமாக வந்துடுவாங்க. புரிஞ்சிடுவேன், ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குது போல். ஒரு 10 மணிக்கு இப்படி வரும்போதெல்லாம் புரிஞ்சுப்பேன், ஏதோ சந்தோஷமாக இருக்கிறாங்க போல், மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க போல், வந்துடுவாங்க. அடுத்த வாரம் நேரமாக வந்துடுவாங்க அப்படின்னு நான் நினச்சிப்பேன். அதுபோல் சிற்சையினுடைய பிரதிபலிப்பு என்னன்னா, நீங்கள் கர்த்தர் பக்கமாக திரும்பிடுவீங்க. பிரச்சனை வந்தோன்னே, பாடு வந்தோன்னே முதல்ல கர்த்தர் பக்கமாக வரமோ இல்லையோ, முதல்ல என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஊரில் அலைவோம். அங்கே பிரச்சனை தீருமா, இங்கே பிரச்சனை தீருமா, இங்கே சரியாகுமா, அங்கே சரியாகுமா, இவர் மூலியமாக பிரச்சனை தீர்க்க முடியுமா, இந்த பேங்க்கில் மூலியமாக பிரச்சனை தீர்க்க முடியுமா, இவர் மூலியமாக இங்கே யாராவது சப்போர்ட்டுக்கு பிடிக்க முடியுமா. இப்படி கொஞ்ச நாள் அலைஞ்சிட்டு அடுத்த வர இடம் என்னென்னா, இனி யாரும் இல்லை, கைவிட்டுட்டாங்கன்னா யார் இடத்துல ஒடியாந்துருவோம், கர்த்தர் இடத்துல ஜெபத்துக்கு ஒடியாந்துருவோம். கர்த்தர் அதை தான் விரும்புகிறாரு. ஒரு பிரச்சனை வந்தால் அதுதான் வேலை. கர்த்தர் பக்கமாக திரும்பி நீங்கள் எப்போ முழங்கால் படுகிறீங்களோ அப்போ ஆண்டவர் திரும்ப உணர்த்த ஆரம்பிப்பார். நீ பாவம் பண்ணியிருக்க, நீ இந்த தப்பு பண்ணியிருக்க, திரும்ப இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு அந்த சிக்ஷையை உனக்கு கொடுத்துருக்குறேன், நீ திரும்ப இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு அந்த டிசிப்ளின் ஆக்ஷன் உன் மேலே நான் எடுத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார், அதை சரி செய்கிறவராக என்ன பண்ணுகிறார் இருக்கிறார். தாவீது அதை தான் உணர்றாங்க. ஐயோ ஆண்டவரே, என் மேலே இரக்கமாக இருங்க, இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன், பத்சேபா பக்கமே நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு ஹிஸ்ட்ரி இல்லை பத்சேபாக்கு மறுபடியும் குழந்தை இருக்காங்களா இல்லையா. இதே தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். யூதாவுடைய பிரசங்கம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் பண்ண நினைக்கிறேன். யூதா மனம் திரும்பினார் அப்படிங்கிறதுக்கு உண்டான அடையாளம் என்ன, யூதா ஸ்டோரி என்ன, முதல்ல யூதா யாரு, யாக்கோபுடைய மகன். இப்பதான் கிட்ட வரீங்க, சரி. யூதா யாரு, யாக்கோபினுடைய மகன், சரியா. 4 பசங்க, அதாவது 11-12 பசங்க, அதுல 4வது இடத்துல இருக்கக்கூடியவன் யாரு, யூதா. சரி, இப்ப யூதா பண்ண தவறு என்ன, மருமகளையே என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, விபச்சாரி என்று நினைத்து அவங்களோட என்ன பண்ணுவார், போயிடுவார். ஏன் அப்படின்னா அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இறந்து போவாங்க. 3வது பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும், நான் அவர் திருமணம் பண்ணி வைக்காம என்ன பண்ணிட்டாரு, அவர் விட்டுட்டாரு. அவர் மனைவி இறந்த உடனே தப்பான ஒரு உறவுல என்ன பண்ணுவார், மருமகளோட போயிடுவார். ஸோ இந்த தவறு உணர்த்தப்பட்ட உடனே யூதா மனம் திரும்பிட்டாரு அப்படிங்கிறத நம்ம எப்படி உணர முடியும் அப்படின்னு சொன்னா, அதற்கப்புறம் அந்த பெண்ணோட அவர் என்ன பண்ணல, கிட்ட நெருங்கவே இல்லை, அந்த பெண்ணை தொடவே இல்லை. தன் தவறை உணருதுங்கிறது அதுதான். ஆனா அதன் மூலமா பெற்று எடுத்த பிள்ளை, அந்த பிள்ளை தான் சந்ததி, யூதாவின் சந்ததி. அதுதான் யூதாவின் சந்ததி தாவீதுக்கு அப்புறம் இயேசு வந்த சந்ததி. அதுதான் ஒரு பாவத்தில் இருந்து மனம் திரும்புதல்ங்கிறது. அதுதான் அந்த தவறு திரும்ப என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அதுதான் தேவன் கொடுக்கிற ஒரு சிக்ஷை, அதுதான் தேவன் கொடுக்கிற ஒரு தண்டனை. இந்த உலக பிரசங்கியார்கள் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே, அந்த மாதிரிலாம் கிடையாது. நீ பாவம் பண்ணு, ஞாயிற்றுக்கிழமை பாட்டலோட கூட நீ வா, ஞாயிற்றுக்கிழமை இச்சையோடு கூட வா, நீ என்ன பாவம் வேணா பண்ணிட்டு வா, ஆண்டவர் உன்னை மன்னிச்சுடுவார், மறுபடியும் நீ போய் பாவம் பண்ணு. என்ன பிரசங்கம் அது, என்ன வார்த்தை இது? இதெல்லாம் இவங்கெல்லாம் என்னென்னா தெரியும் உங்களுக்கெல்லாம், நம்ம பேசுறது எல்லாமே தப்பான உபதேசம்னு. இன்னொன்று என்னென்னா, இவங்க எல்லாமே உலக பிரகாரமான ஒரு அட்டென்ஷன், உலக பிரகாரமான பணம் சம்பாதிப்பது, உலக பிரகாரமான ஈர்ப்பு, இல்லை அதிகாரம், இல்லை பெருமை, இதுக்காக விளம்பரம், இதுக்காக தான் அப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். நம்ம தான் தேவையில்லாமல் அவங்க உட்காந்து அவர்கள் பேசின உபதேசம் இது, அதுக்கு உண்டான வார்த்தைகள் இது, அப்போ அவங்க தவறான உபதேசம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் புத்தி சொன்னாலும் அவனுக்கு ஏறாது, ஏன்னா அவனுக்கு தெரியும் தப்பான உபதேசம். அப்ப சிக்ஷையினுடைய நோக்கம் அதுதான், தேவன் பக்கமாக திரும்புவது, தேவனுடைய வார்த்தையின் பக்கமாக திரும்புவது. ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் நுழைய ஒரு புறம் பாவம் நுழையுதுன்னா இன்னொரு புறம் நடக்கிற விஷயம், கொஞ்சம் கொஞ்சமாக ஜெபம் வெளியேறும், கொஞ்சம் கொஞ்சமாக வேதவசனம் வாசிப்பது வெளியேறும், கொஞ்சம் கொஞ்சமாக சர்ச்சுக்கு செல்வது வெளியேறும், கொஞ்சம் கொஞ்சமாக ஆவிக்குரிய வாழ்க்கை வெளியேறும். இது எந்த அளவுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு அது வெளியே போகும். ஒன்ஸ் இது உள்ள ஃபுல்லா ஆக்குபை பண்ணிருச்சுன்னா அது ஃபுல்லா வெளியே போயிடும், ஃபுல்லா காணாம போயிடும். வேதாகமம் ஜெபம் என்பது பாவத்திலிருந்து உங்களை விலக்கி வைப்பது. பாவம் என்பது ஜெபம், வேதாகம வசனத்திலிருந்து உங்களை விலக்கி வைப்பது. இதுதான் இதனுடைய ரெண்டுக்கு உண்டான டிஃபரன்ஷியேட். நீ ஜெபம் பண்ணினா உன் திட்டம் தெரிஞ்சிடும், தேவன் உண்மையில் வைத்திருக்கிற திட்டம். நீ வேதவசனம் வாசினா கர்த்தர் உண்மையில் வைத்திருக்கிற பர்பஸ் தெரிஞ்சிடும் உனக்கு. அது தெரியக்கூடாதுன்னு தான் பிசாசு போராடிட்டு இருக்கிறான். ஸோ இந்த இன்சிடென்ட் முதல் காரியம் அது. ரெண்டாவது காரியம் என்னன்னா, சிக்ஷை மனஸ்தாபத்தையும் மனம் திரும்புதலையும் என்ன பண்ணும், உண்டாகும்.
ஒரு மனுஷனுக்குள்ள சிச்சை வரும்போது தான் தன் பாவத்தை உணருவான். அப்ப பாவத்தை அட்மிட் பண்ணிக்கிறது, ஏற்றுக்கொள்வது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. கர்த்தர் இந்த ஒழுங்கு நடவடிக்கை பண்ணலினா தான் பண்ணினது தவறு என்பதை யாரும் உணர்ந்து கொள்ள மாட்டாங்க. தாவீது இதுவரைக்கும் உணர்ந்து கொள்ளல. ஏன்னா தாவீதுக்குள்ள ஒரு சின்ன பெருமை இருந்திருக்கலாம். நான் ஒரு ராஜா, எல்லோரும் மேலும் எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லோரும் மேலும் எனக்கு என்ன உண்டு, நான் என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்துல தான் பத்சேபா அடுத்தவனுடைய மனைவின் தெரிந்து எடுத்துக்கிட்டான். அதே போல தான் கையில அதிகாரம் உண்டு என்று தான் சுலபமாக பத்சேபாலினுடைய கணவனை கொலை செய்து போட்டான். உங்க கையில எல்லாம் இருக்குன்னு நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கலாம், எல்லா விஷயத்தையும் மனஸ்தாபம் இல்லாம, ஒரு 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 மனம் திரும்புதல் இல்லாம தைரியமா என் கையில இருக்குன்னு நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கணக்கு கொடுக்கணும் ஆண்டவருக்கு. எவ்வளவு நாள் ஆச்சு ஒருத்தன் எதிர்த்து வீட்டுக்குள்ளேயே ஆண்டவர் எதிரியா எழுப்பி கொண்டு வந்து அவனை தண்டிப்பாருன்னு சொல்லி. அதை ஏன் அட்மிட் பண்றது இல்லை, அதை ஏன் ஏற்றுக்கொள்றது இல்லை? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? தேவன் இப்படிப்பட்ட சிக்ஷைகளை கொடுக்கும்போது அதை திருப்பி என்ன பண்ணிடுறோம், சாத்தான் மேல பழிய போட்டுறோம். பிசாசு பண்ணிட்டாங்க ஐயா, பிசாசு என் பிள்ளைய கெடுத்துட்டான், பிசாசு என் வீட்டுக்காரரை கெடுத்துட்டாரு, பிசாசு என்ன பண்ணிட்டான், என் குடும்பத்தை கெடுத்துட்டான். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, தேவையில்லாம அவனை சம்பந்தம் இல்லாம இழுக்காதீங்க. ஹல்லேலூயா. ஒருத்தர் உதவி செஞ்சாருக்காங்க, இன்னொருத்தருக்கு அந்த கிரெடிட்டை கொடுத்தோம்னா இன்னொருத்தர் இப்போ உதாரணத்துக்கு இந்த தம்பி எனக்கு 500 ரூபாய் காசு கொடுத்துருக்கிறாரு, நான் அந்த தம்பிக்கு நன்றி சொல்லிட்டு இருந்தேன்னா எப்படி இருக்கும்? அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். நான் கொடுக்கவே இல்லை, ஆனால் எனக்கு என்ன பண்ணுறாங்க, என்ன பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்களே. அதுதான் பிசாசு. நான் ஒன்றுமே பண்ணல, இருந்தாலும் என் வேலையை நீயே செஞ்சு நீயே எனக்கு என்ன பண்ணுற, கிரெடிட் கொடுக்குற. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அதுதானே நடக்கும். நம்ம பண்ணுற தவறு, நம்ம பண்ணுற தப்பு, இதில் யாரு கொடுத்துறோம்? பிசாசு திட்டம் போட்டு கொண்டு வந்துட்டான். அந்த பெண்ணு அங்கே குளிச்சுட்டு இருக்குது, நீ மேலே இருக்கு. உன் வேலை என்ன? நீ சண்டைக்கு போயிருக்கணும், யுத்தத்துக்கு போயிருக்கணும். நீ யார் உப்பரிகையில் போய் உலாவிட்டு இருக்கிற? சரி, அப்படிதான் உப்பரிகையில் போய் உலாகுற. அங்கே அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது நீ திரும்பி வந்திருக்கலாம்ல. இதே உப்பரிகையில் நீ உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது வேறு யாராவது உனக்கு தெரிந்தவர்கள், உனக்கு பழக்கமானவர்கள் குளித்து கொண்டிருக்கும் போது இப்படிப்பட்ட தாட் உனக்குள்ள வந்திருக்குமா? வராது இல்ல. கவனமா இருங்க. தாவீது பண்ண தப்பு அதுதான். அட்மிட் பண்றதில்ல, செய்த பாவத்தை இது பாவம் என்று ஏற்றுக்கொள்றதில்ல. உன்னுடைய சுய பெருமையும் உங்களுடைய தனிப்பட்ட பெருமையும் பேசி நான் செய்தது சரிதான் 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 என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் பாத்தீங்களா? அப்ப சிச்சை இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும், ஒழுங்கு நடவடிக்கை இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம ஸ்கூல் படிச்சிருக்கிறீங்க, காலேஜ் படிச்சிருக்கிறீங்க, நிறைய பேர் நம்ம திட்டு வாங்கியிருக்கிறோம். ஃபர்ஸ்டே திட்டும் போது ஐயா நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருக்கேன்னா என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? மன்னிச்சிருவாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் திட்டும் போது நான் தப்பு பண்ணல, அவன் திட்டிக்கிட்டே இருக்கிறான், ஒரு டெம்பருக்கு மேலே போகும்போது என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க? நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸோ இல்லை முதலாளி என்ன டப்புன்னு அடிச்சிருவாங்க. ஆமாவா இல்லையா? முதல் தடவை சொல்லும்போது அவன் பெற்றோரும் நம்மளும் தானே இந்த தப்பு பண்ணாதப்பான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு டைம் லைனை தாண்டும் போது பெற்றவங்களாங்க நீங்களும் நானுமே பிள்ளைகளை அடிச்சிடுறோம். கர்த்தர் அப்படிதான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு, ஏற்றுக்கோ, இந்த சிச்சை கொண்டு வந்து இந்த ஒழுங்கு நடவடிக்கை கொண்டு அந்த நேரத்திலே முழங்கால் படிட்டு ஆண்டவரை என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பும் போதுதான் ஃபர்ஸ்ட் அட்மிட் ஆகிறது, பாவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது, ரெண்டாவது பாவத்தை அறிக்கையிடுதல், மூன்றாவது அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்புதல். இதுதான் ரெஸ்பான்ஸ். ஒரு ஒழுங்கு நடவடிக்கை கர்த்தர் பண்ணா. ஆனால் இதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் பண்ணுறோம். உடனே யார் மேலேயாவது பலியை போட்டு, யார் மேலேயாவது அது கிரெடிட் கொடுத்து, யாருக்காவது கொடுத்து நான் தப்பு பண்ணாத மாதிரி ஆண்டவர்கிட்ட உட்காந்து பிரச்சனையை சொல்லி தான் ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். இது மாறணும், கடன் பிரச்சனை மாறணும், நான் போன வீடு எனக்கு கிடைக்கணும், இது திரும்பணும், இது வரணும், இப்படியே தான் ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். நல்லா கவனிங்க. பிரச்சனை வருது, கர்த்தர் ஒழுங்கு நடவடிக்கை பண்றாரு, கர்த்தர் இந்த மாதிரியான காரியங்களை கொண்டு போறேன்னா நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, நான் என்ன தவறு செய்தேன், நான் மனம் திரும்புறேன். முதலாவது நான் கர்த்தரிடத்துல அறிக்கை எடுக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன் பாவத்தை. எப்ப ஏற்றுக்கொள்கிறோம்? அப்படி சில நேரத்தில் இன்னொருவரை குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. அவரு சரியில்லை, இவங்க சரியில்லை. சில நேரத்தில் என் மனைவி சரியில்லை, என் கணவர் சரியில்லை, எங்க அம்மா அப்பா சரியில்லை, என் பிள்ளைகள் சரியில்லை, நான் சரியில்லை. நான் ஒழுங்கா இருந்திருந்தேன்னா இப்படிப்பட்ட சம்பவங்களை கர்த்தர் என் வாழ்க்கையில் என்ன பண்ணிருக்க மாட்டார், அனுமதிச்சிருக்க மாட்டார். பத்சேபா சரியில்லை, அவங்க வீட்டுக்காரன் சரியில்லை அப்படின்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. தாவீது சரியில்லை, அதுதான் உணர்றான். ஆண்டவரே மேல தண்டிச்சிடாதீங்க, நான் பாவம் பண்ணியிருக்கிறேன், என்ன மன்னிங்க, என் மேல் இரக்கமாயிரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன மன்னிங்க ஆண்டவரே, என்ன ஃபர்கிவ் பண்ணுங்க, என்ன மன்னிங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க.
அடுத்த ஒரு பாயிண்ட்டு, இந்த டிசிப்ளின் பண்ணுறது, சிக்ஷையினுடைய பிரதிபலிப்பு என்ன அப்படின்னா, மூணாவது, சிக்ஷை நம்பிக்கை என்ன பண்ண வேண்டும், உருவாக்கணும், ஜெனரேட் பண்ணணும். நீ சிக்ஷை வரும்போதெல்லாம் தேவன் பக்கமாக திரும்பி என்ன பண்ணும், அந்த தேவன் பக்கமாக வந்து நம்பிக்கை வரணும். இந்த இடத்துல பாருங்க, அவர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது, என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். ஃபெயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, மயக்க நிலைமை அடைஞ்சேன். என் ஆத்துமா பலனற்று போச்சு, என்னுடைய சரீரம் பலனற்று போச்சு, என் இருதயம் உடைஞ்சு போச்சு. இப்படிப்பட்ட வார்த்தைகள் என்ன பண்றாரு, சொல்றாரு. அப்ப இந்த டிசிப்ளின் ஆக்ஷன் நடக்கும்போது நமக்குள்ள நடக்கிற அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, நான் கர்த்தரிடத்திலே பாவத்தை அறிக்கையிட்டு, பாவத்தை நான் முதல்ல பாவத்தை ஏற்றுக்கொண்டு, நான் பாவத்தை அறிக்கையிட்டு, நான் பாவத்தை விட்டு மனம் திரும்பும் போது எனக்குள்ள நடக்கிற விஷயம் என்ன தெரியுமா, ஒரு நம்பிக்கை பிறக்க ஆரம்பிக்குது. இனிமே நான் பாவம் பண்ண மாட்டேன், இனிமே நான் பரிசுத்தமா இருப்பேன், இனி தேவ திட்டத்துக்குள்ள நான் இருப்பேன், தேவனுக்கு உண்டான காரியங்கள், தேவனுக்கு அடுத்த காரியங்களை நான் செயல்படுவேன். இப்படிப்பட்ட நம்பிக்கை வார்த்தைகள் என்ன பண்ணுகிறது பிறக்குது. சங்கீதக்காரனா தான் சொல்றாரு. அதனால தான் அடுத்து அவர் எந்த பாவமும் பண்ணல. இத்தனை பேத்துக்குள்ள ஒரு தவறு பண்ணிட்டு இனி இந்த தவறை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறந்து அதை ஜெயிக்கிறீங்க. சில பேர் என்ன, அந்த ஒரு பாவத்தை மட்டும் என்னால் விட முடியாதுங்க பிரதர், அது பண்ணிட்டு தான் இருக்கணும், பார்த்துக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம். இல்லைன்னா அந்த பாவத்தை செய்யணும், அதுக்கு வேற ஏதாவது ஆல்டர்னேட் வழி இருக்குதா? ஒருத்தர்கிட்ட இருந்து 5 லட்ச ரூபாய் ஏமாத்தி கொண்டு வந்து 1 லட்ச ரூபாயை ஒன்று காணிக்க போட்டுறது, இல்லை 1 லட்ச ரூபாய் கொண்டு போய் ஏதாவது ஆர்ஃபனேஜ், அநாத குழந்தைகளுக்கு கொடுத்துட்டான். இப்போ என்ன ஆயிடுச்சு, கொடுத்த உடனே நான் செஞ்ச பாவம் எல்லாம் கழிஞ்சிருச்சு. இப்படி ஒரு எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் மோசமான ஒரு எண்ணம். நீ ஒருத்தனை ஏமாத்தி 10 பேருக்கு கொடுத்தா அது சரியாயிருமானா? இல்லை. உங்ககிட்ட இருக்கிறத கொண்டு போய் கொடு, அது உனக்கு ஆசீர்வாதம். ஏமாத்தி கொடுக்கறது இல்லை. சிக்ஷையினுடைய பிரதிபலிப்பு அதுதான். உங்களுக்குள்ள பாவம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அந்த பாவத்தை அறிக்கையிட்டு உணர்ந்து தேவன் பக்கமாக திரும்புறீங்கன்னா, அந்த ஹோப் உங்களுக்குள்ள பிறக்கணும். இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், நான் தேவனுக்கு பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற பிள்ளையா இருப்பேன், அந்த பாவத்தை இனி செய்ய மாட்டேன்னு சொல்லணும். அதுக்கு வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் வழி கண்டுபிடிக்க கூடாது, அதுக்கு வேற ஒரு வழியை கண்டுபிடிக்க கூடாது. இது இப்படி செய்யலாமா, அது அப்படி செய்யலாமா, அப்படி கிடையாது. அடுத்தது 4வது ஒரு காரியம், இந்த சிக்ஷையினுடைய பிரதிபலிப்பு என்ன அப்படின்னா, சிக்ஷை நமக்குள் அர்ப்பணிப்பை என்ன பண்ணும், கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. சிக்ஷை, ஒழுங்கு நடவடிக்கை, கர்த்தர் நம்மை சிக்ஷிக்கிறார் பார்த்தீங்களா, அது நமக்குள்ள என்ன கொண்டு வரும், அர்ப்பணிப்பை கொண்டு வரும். என்ன அர்ப்பணிப்புனா, முதலாவது தேவனுடைய சிக்ஷைக்கு அர்ப்பணிக்கணும். அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. தேவன் எப்படிப்பட்ட தண்டனையை கொடுக்கிறாரோ அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு, எஸ் நான் பாவம் பண்ணிட்டேன், கர்த்தர் இந்த சிக்ஷையை கொடுத்திருக்கிறார், இந்த சிக்ஷையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள என்ன பண்ணணும், வரணும். அதுக்கு முதல்ல ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும். சில விஷயங்களை ஆண்டவர் அப்படி அனுமதிக்கும் போது போயிடணும், கண்டுக்கூடாது. தேவன் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வேற வழியில கொண்டு போறாருன்னா போயிடுங்க அந்த வழியில. அது நல்ல விஷயம், அது கெட்ட விஷயம், அதெல்லாம் ஆராயக்கூடாது. அர்ப்பணிப்புங்கிறது அதுதான். அந்த சிக்ஷைக்கு நம்மளை அர்ப்பணிச்சிடும். எஸ் ஆண்டவரே, நீங்க என்ன நடத்துறீங்களோ நடத்துங்க, என்னை என்ன தண்டிக்கிறீங்களோ என்ன தண்டிங்க ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்கிறேன் உங்க பாதையில, நான் அர்ப்பணிக்கிறேன், நான் பண்ண தவறுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்ன இருக்கணும். அந்த சிக்ஷைக்கே நம்ம அர்ப்பணிக்காம நம்ம முரண்டு பிடிச்சிட்டு, இல்ல நான் திரும்ப அதே பாவத்தை தான் செய்வேன் அப்படிங்கிறது இல்லை. இன்னைக்கு பல பேர் பண்ற தவறு அதுதான். கர்த்தர் பண்ற அந்த ஒழுங்கு நடவடிக்கை ஒப்பு கொடுக்கிறது கிடையாது. கர்த்தர் சிக்ஷிக்கவே கூடாது, கர்த்தர் ஒரு காரியத்தை கொண்டு வரவே கூடாது, கர்த்தர் ஒரு சரி செய்தலை பண்ணவே கூடாதுன்னு இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கோஷம் எழும்பிட்டு இருக்குது. உபத்திரம் இருக்கக்கூடாது, வியாதி இருக்கக்கூடாது, பாடுகள் இருக்கக்கூடாது, நிந்தனைகள் இருக்கக்கூடாது, தேவைகள் இருக்கக்கூடாது. நீ ஆண்டவருடைய பிள்ளை, ராஜாவின் பிள்ளைடா, நீ ஐஸ்வர்யவானாதான் இருக்கணும், 100 வயசு, சில பேர் சாகவே சாக மாட்ட அப்படின்லாம் பேசிட்டு உட்காந்துருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு குரூப் கிளம்பிட்டு இருக்குது. எச்சரிக்கையா இருங்க. உலகத்தில் போய் மற்ற பிரசங்கங்கள் கேட்கும்போது, மற்ற இடங்களுக்கு போகும்போதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக சொல்ல மாட்டான், அப்படியே வந்து நுழைச்சிருவான் காரியத்தை. நீயும் தலையை ஆட்டிட்டான், அப்படிதான் இருக்குன்ட்டு வந்துடுவீங்க. டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியாது இந்த ஆரம்ப காலகட்டத்தில்.
எதுக்கு பாடுபடுற? நீ போகிற சபை சரியில்லை சொல்கிறாங்க. நீ போகிற சபை சரியில்லை, அங்கே போய் எப்போ பார்த்தாலும் பாவத்தை குறிச்சே பேசுகிறாங்க, உபத்திரவத்தை குறிச்சே பேசுகிறான். பாடு. எங்கள் சபைக்கு வந்து பாரு, விசில் அடிச்சுக்கிட்டு கையை தட்டிக்கிட்டு அப்படி சந்தோஷமாக என்ன பண்ணலாம் இருக்கலாம். எங்கள் பாஸ்டர் பேசுனாருன்னா பாரு, நம்ம சில நியூஸ்லாம் பார்க்குறோம், சில வீடியோஸ்லாம் பார்க்குறோம், பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு நடுவில் சினிமா பாட்டு பாடுறாரு. அந்த பிரசங்கத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சினிமா பாட்டை பாடுறாரு. கரெக்டாக அந்த சினிமா பாட்டு அதுக்கு செட் ஆகுதாமா. அதுக்கு கொயர் ப்ராக்டிஸ் வேறு. அந்த சினிமா பாட்டுக்கு கொயர் பாடுறாங்க, கீழே உட்காந்துருக்கோம் கை தட்டி சினிமா பாட்டு பாடுறாங்க. அதுக்கு எதுக்கு சர்ச்சுக்கு வரணும்? கம்முன்னு தேட்டருக்கே போயிடலாமே. அங்கே இன்னும் நல்ல பெரிய ஸ்பீக்கர், நல்ல இருட்டு சுச்சுவேஷன், நல்லா அழகாக அந்த ஃபிலிம் தெரியுது, அங்கே பாட்டு பார்த்துட்டு வந்துக்கலாமே. எதுக்கு சர்ச்சுக்கு நீ வர? வித்தியாசம் இருக்குல்ல. தேவனுடைய சிட்சைக்கு அர்ப்பணிக்கணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கை பார்க்குறோம். ஆபிரகாம் தவறு பண்ணாதவங்க கிடையாது, தவறு பண்ணுனா. ஆகாரம் என்ன பண்ணா? திருமணம் பண்ணான். திடீர்னு அந்த அம்மா வந்து சொன்னாங்க, சாராள அம்மா வந்து சொன்னாங்க, ஆகாரம் என்ன பண்ணிடும் அனுப்பிச்சிரு அப்படின்னு சொல்லி. ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? மனைவி என்ன சொல்கிறாலும் நீ அப்போ கேட்டு என்ன பண்ணிடு, அனுப்பிச்சி விட்டுருன்னு. சிச்சை அது இல்லை. ஆண்டவர் என்ன ஆண்டவரை பண்ணிட்டான். அந்த பொண்ணு நான் எப்படி போக ஆண்டவரை, அது கை குழந்த ஆண்டவரை, பால் மரவா குழந்த ஆண்டவரை, அப்படியே போராடிட்டு இருந்தான். ஏன்னா விட முடியல, குழந்தை இல்லை. அதாவது இதுவும் அவனுக்கு குழந்தை தானே, இஸ்மவேலும் ஒரு குழந்தை தானே, ஆகாரம் ஒரு மனைவி தானே, என்னதான் இருந்தாலும் அவள் மேலும் ஒரு பாசம் இருந்திருக்கும்ல. அப்போ சொல்லியிருக்கலாம்ல. எஸ், ஆகாரை விட்டு பிரியறது ஆபிரகாமுக்கு கஷ்டம், இஸ்மவேலை விட்டு பிரியறது ஆகாருக்கு கஷ்டம், ஆபிரகாமுக்கு கஷ்டம். இருந்தாலும் அந்த சிட்சைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். ஏன்னா ஆண்டவர் அழகாக மென்ஷன் பண்ணுறார், உன் மனைவி சொன்னதை கேட்டே இல்லை முன்ன, இப்போயும் நீ போய் யார் சொன்னதை கேளு, உன் மனைவி சொன்னதையே நீ போய் கேளு. அதனுடைய அர்த்தம் அதுதான். அனுப்பியிருப்பான்னு சொல்லியிருந்தா அது வேறையா இருக்கும். அழகாக சொல்கிறார் ஆண்டவர், உன் மனைவி சொன்னதை கேட்டில்ல, மனைவி சொன்னதே போய் செய். சிட்சை ஏற்றுக்கிறான். யாக்கோபு அப்படிதான். தன் சகோதரன் ஈசாக்கு ஏமாத்தி என்ன பண்ணா, அவங்க அப்பா கிட்ட போய் நான் தான் ஈசாக்குன்னு சொல்லி ஏமாத்தி என்ன பண்ணிட்டான், நான் தான் ஏசான்னு சொல்லி ஏமாத்தி என்ன பண்ணிட்டான், அவங்க அப்பாட்ட இருக்கிற சொத்தையெல்லாம் பிடிங்கிட்டு வந்துட்டான். அடுத்து 7 வருஷம் அங்கே மாமா வீட்டுக்கு போயிட்டு அவன் யாருக்காக 7 வருஷம் வேலை செய்கிறான்? ராக்கேலுக்காக வேலை செய்கிறான். ஆனால் திருமணமாகி நைட்டு போனால் அங்கே லேயால் நான் தான் ராக்கேல்னு என்ன பண்ணிட்டான், அவனோட மனைவி ஆகிட்டான். அடுத்த நாள் எந்திரிச்சு பார்க்குறான், லேயால் உட்காந்துருக்கிறான். ஏற்றுட்டான் சிச்சையை. மறுபடியும் என்ன சிச்சை? சரி மறுபடியும் 7 வருஷம் வேலை செய்கிறேன்டா, ராக்கேல கூடன்னு என்ன பண்ணிட்டான், போயிட்டான். அந்த சிச்சையை ஏற்றுக்கிட்டான். தப்பு பண்ணதை தான் உணர்ந்த சிச்சை என்ன பண்ணிட்டான், ஏற்றுக்கிட்டான். தேவனுடைய டிசிப்ளினுக்கு சிச்சைக்கு முதல்ல என்ன பண்ணுங்க, அர்ப்பணிங்க சிச்சை வரும்போது. ரெண்டாவது சிச்சை அடுத்தது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அர்ப்பணிப்பு நான் சொன்ன பார்த்தீங்களா, தேவ சித்தத்திற்கு நம்மளை அர்ப்பணிக்கும். ஏற்கனவே செய்த தவறு தேவ சித்தத்திற்கு எதிரான ஒரு விஷயத்தை செஞ்சுதான் நம்ம சிச்சைக்குள்ள வந்திருக்கிறோம். இப்போ இந்த சிச்சையை நாம் உணரும் பொழுது, இந்த ஒழுங்கு நடவடிக்கை நாம் உணரும் போது அடுத்து நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, திரும்ப தேவ சித்தத்துக்குள்ள நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். தேவ சித்தத்துக்குள்ளாக நாம் என்ன பண்றோம், கொண்டு வரப்படுறோம். தேவனுடைய வழிநடத்துதலுக்குள்ள திரும்ப என்ன பண்றோம், நம்ம கொண்டு வரப்படுறோம். இந்த விஷயங்கள்லாம் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அது ரிசல்ட், அதாவது சிச்சையினுடைய விளைவுகள் என்ன. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், சிச்சைக்கு காரணம் பார்த்தோம். அடுத்தது சிச்சையினால் ஏற்படுற ரெஸ்பான்ஸ் என்ன, பிரதிபலிப்பு என்னன்னு பார்த்தோம். இப்போ மூணாவது சிச்சையினுடைய ரிசல்ட், சிச்சையினுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லி. அதாவது எல்லா காரியங்களுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. எந்த ஒரு காரியத்துக்கும் என்ன உண்டுங்க, ஒரு ரியாக்ஷன் உண்டு, ஒரு எதிர்வினை உண்டு. அந்த எதிர்வினை நல்ல விஷயமாகவும் இருக்கலாம், தீமையான விஷயமாகவும் என்ன பண்ணலாம் இருக்கலாம். இந்த உலகத்தில் எல்லா விஷயத்தையும், நீங்கள் செய்கிற எல்லா விஷயத்தையும் நல்ல விஷயமாகவே ஒரு புறம் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஃபைனலாக அது ஒரு கெட்ட விஷயமாகவும் என்ன பண்ணும் தெரிய ஆரம்பிக்கும். அது ஒரு ரிசல்ட் என்ன பண்ணும், கண்டிப்பாக கொடுக்கும். அதுபோல் இந்த சிச்சைக்குன்னு ஒரு ரிசல்ட் உண்டு, ஒரு விளைவுகள் உண்டு. முதலாவது என்னன்னா, இந்த டிசிப்ளின் என்ன அப்படின்னா, அந்த சிச்சை என்பது கடவுளின் அன்புக்கு சான்றாகும். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த சிச்சை என்பது தேவ அன்புக்கு உண்டான ஒரு சான்று. ஏன் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உங்களையும் என்னையும் அந்த பாவத்தில் இன்னும் அதிக நாட்கள் அமிழ்ந்திருக்கும்படி, திளைத்திருக்கும்படி விரும்பாததுனால தான் அந்த பாவத்தை நிறுத்தி அதில் ஒரு சிச்சையை கொடுத்து அதில் ஒரு ஒழுங்கு நடவடிக்கை பண்ணி திரும்ப அவர் பக்கம் கொண்டு வரார். இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே இந்த மணல் கொட்டும் போது நாங்கள் வந்தோம். 2 பசங்க, சின்ன பசங்க உட்காந்து
குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. பெரிய பெரிய பாட்டில் வச்சு குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. நைட்டு ஒரு 8 மணி இருக்கும். சர்ச்சுக்கு முன்னாடி உட்காந்து குடிச்சிட்டு இருக்கிறாங்க. 2 பசங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச பசங்க. இப்போ இந்த 2 பசங்களை பார்த்த உடனே நான் என்ன பண்ணேன், ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், தம்பி இந்த செட்டப் அப்படியே எடுத்துகிட்டு அந்த பக்கம் போயிடுங்க அப்படின்னு. சரிங்கண்ணா அப்படின்னு அந்த செட்டப் எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டானுங்க, அந்த பக்கம் போய் மறுபடியும் அவன் கண்டினியூ பண்ணிட்டானுங்க. இது ஒரு விஷயம். இது தெரிந்த பசங்க. இதுவே ஒருவேளை என்னுடைய பிள்ளைகளாகவோ இல்லை என்னுடைய சபையை சார்ந்த பிள்ளைகளாகவோ நான் யதார்த்தமாக இப்படி வரும்போது இப்படி குடிச்சிட்டு இருந்தா நான் என்ன பண்ணுவேன், ஒரு மேய்ப்பனா என்ன பண்ணுவேன், மிரட்டுவேன், அடிக்கணும் ஒரு அடி வைப்பேன், இல்லை அவங்க அப்பா அம்மா வர சொல்லுவேன், இவனை இந்த மாதிரி பண்ணியிருக்கிறான் பாருங்க, உங்கள் பொண்ணு இந்த மாதிரி பண்ணியிருக்கா, உங்கள் பையன் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அவங்கள என்ன பண்ணுவேன். நான் ரோட்டில் போகும்போது 1000 தப்பு நடக்கும், 999 தப்பை நான் கண்டுக்க மாட்டேன். ஆனால் எனக்கு தெரிந்த ஒரு ஆணோ எனக்கு தெரிந்த ஒரு பெண்ணோ ஒரு தவறு பண்ணும்போது எனக்கு உடனடியாக நான் அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும். உடனடியாக அந்த பெண்ணை சார்ந்தோ அந்த ஆணை சார்ந்தோ அந்த பண்ண தவறுக்கு உண்டான ரெமெடி என்ன அப்படிங்கிறத நான் பண்ணுறேன். ஏன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், நான் இவர்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்கும் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்கும் உலக பிரகாரமாக வச்சிருக்கிற அன்புக்கும் வித்தியாசம் உண்டு. அவர்கள் எப்படியோ போயிட்டு போகிறாங்க. அவங்க கிட்னி ஃபெயிலியர் ஆனால் நான் என்ன பண்ண முடியும், அவங்க ஹார்ட் ஃபெயிலியர் ஆனால் நான் என்ன பண்ண முடியும். அவங்க ஒரு தப்பான வாழ்க்கையை உலக பிரகாரமாக தேர்ந்தெடுக்கும் போது அதில் எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. என்னுடைய சொந்த குடும்பத்திலே இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் கூட நான் போய் தடுத்து நிறுத்த மாட்டேன். நான் அதை கண்டுக்க போகிறது இல்லை. என்னுடைய உறவினர்கள்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய குடும்பத்திலோ என் சபையை சார்ந்த குடும்பத்திலோ யாரோ ஒருவர் தவறு பண்ணும்போது அது என்னால் என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன், என்னங்க வித்தியாசம், நான் வைத்திருக்கிற அன்பு. ஹல்லேலூயா. இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதுதான் கர்த்தர் செய்கிறார். உலகத்தில் இருக்கிறவனா நல்லா இருக்கிறான், ஏமாத்துறவனா நல்லா இருக்கிறான், திருடுறவனா நல்லா இருக்கிறான், அதை பண்றவனா நல்லா இருக்கிறான், எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரை இப்படி உன் மேல அன்பு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க மேல அன்பு வச்சிருக்கிறார் ஆண்டவர், எங்க மேல என் மேல அன்பு வச்சிருக்கிறார் ஆண்டவர். இப்படிப்பட்ட ஒரு லக்ஸரியான சின்னில, இப்படிப்பட்ட ஒரு விளம்பர ஆடம்பர பாவத்துல விழுந்து போகிறத ஆண்டவர் விரும்பல. ஏன்னா உங்களுக்கு எனக்கும் பரலோகத்தை ஆண்டவர் ஆதாயப்படுத்தி வச்சிருக்கிறார். உனக்கும் எனக்கும் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் பரலோகத்துல தனித்தனி அறைய கட்டி வச்சு என் பிள்ளை என் மகன் இப்படின்னு சொல்லி அன்பு பாசம் வச்சிருக்கும் போது நீங்களும் நானும் தவறு பண்ணும் போது எப்படி ஆண்டவர் சும்மா கடந்து போவார், சிட்சையை கொடுப்பார். எதுக்காக, என் பிள்ளை எப்படியாவது பரலோகம் வந்துடணும், எப்படியாவது என் பிள்ளை வந்து என்ன ஆராதிக்கணும், எப்படியாவது நான் கட்டின ரூமுக்குள்ள என்ன பண்ணும் என் பிள்ளை வந்துடணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணுவார், இருப்பார். இன்னொன்று என்ன விஷயம்னா, தவறுகள் பண்ணும்போது இப்படிப்பட்ட அன்பு இருக்கும்போது அங்கே அதிக கோபம் வரும். கணவன் மனைவி மேலே கோவப்படுறது, மனைவி கணவன் மேலே கோவப்படுறது, பிள்ளைகள் மேலே தாய் தகப்பன் கோவப்படுறது. ஏன் இப்படிப்பட்ட கோபம் வருதுன்னா அங்கே அன்பு அதிகமாக இருக்கும். அதனால தான் அந்த கோபம். கர்த்தருடைய கோபாக்கி நல்லா அதுதான் புரிஞ்சுட்டார். ஆனால் தாவீது ஒரு இதுக்கு போயிட்டார். என்ன சொல்றாரு, உங்களுடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும் உங்களுடைய உக்கரத்தில் என்னை என்ன பண்ணாதீங்க. உங்களுக்கு கோபம் உண்டு, உக்கரம் உண்டு, ஆனால் அதை அப்படியே ரியாக்ட் பண்ணிடாதீங்க ஆண்டவர், அப்படியே காமிச்சிடாதீங்க. கோபமாக இருந்துட்டு நான் தப்பிச்சிருவேன், உக்கரமாக இருந்தால் நான் தப்பிச்சிருவேன். ஆனால் அதுக்குண்டான ரியாக்ஷன், அதுக்குண்டான செயல் வெளிப்பட்டுச்சுன்னா என்னால் என்ன பண்ண முடியாது ஆண்டவரே, தாங்க முடியாது. ஹல்லேலூயா. ஸோ அந்த காரியத்தை தெளிவாக என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு, சிட்சை நாம் தேவ பிள்ளை என்று நிரூபிக்கும். ஃபர்ஸ்ட் தேவ அன்பு சொன்னேன். ரெண்டாவது, நீங்களும் நானும் தேவ பிள்ளை என்பதை இந்த உலகத்தில் நிரூபிக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நாம் தப்பு பண்ணும் போதெல்லாம் இந்த தேவ வசனத்தின் பிரகாரம் நமக்கு ஒரு தண்டனை வருது பார்த்தீங்களா, அது உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. இந்த ஊர் உலகத்தில் ஒரு டயலாக் விடுவாங்க பாரு, நம்ம குடும்பத்துக்கு இது ஆகாது சொல்றது உண்டு பார்த்தீங்களா. நம்ம குடும்பம், நம்மளுடைய இது, நம்ம அப்படி பண்ணக்கூடாது, நம்ம அப்போ அடுத்த குடும்பத்தில் பிறந்தவன் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் பாருங்க. அந்த மாதிரி நம்ம இதை பண்ணக்கூடாது, நம்ம இதை வாங்கக்கூடாது, நம்ம இதை சாப்பிடக்கூடாது, இப்படிலாம் சில பேர் சொல்ற மாதிரி நாம் தேவனுடைய பிள்ளைகள். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் தவறு பண்ணும்போது சிட்சிப்பார். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல கர்த்தர் நிரூபிக்கிறார், அது ஏன் பிள்ளை, ஹல்லேலூயா, அது ஏன் மகன், அது ஏன் மக. அப்படி கர்த்தர் நிரூபிக்கும் பொழுதுதான் பிசாசானவன் புரிந்து கொள்ளுவான், இது அவருடைய பிள்ளை, இது அவருடைய மகன், இது அவருடைய மக. ஒரு பிள்ளை தப்பு பண்ணும்போது அப்பா அந்த இடத்துல போய் ஒரு ஒரு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு 50 பேர் இருக்கிற இடத்துல தப்பு பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பையனோ பொண்ணோ. அப்போ அப்பாவோ அம்மாவோ குச்சி எடுத்துட்டு அத்தனை பேத்துக்குள்ள போய் அடிக்கும்போது என்ன யோசிப்பாங்க அவங்க, அந்த 50 பேர் என்ன யோசிப்பாங்க, இது அவருடைய பிள்ளை,
அவருக்கு அடிக்கிறதுக்கு என்ன உண்டு? உரிமை உண்டு. ஏன்? அது அவருடைய பிள்ளைப்பா. தப்பு பண்ணால் அவர் அடிக்க உரிமை. யாரும் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. ஒரு வார்த்தைக்கு அடிக்காதீங்க அப்படின்னு உன் வேலையை பார்த்துட்டு இருந்தா என்ன பண்ணிடுவாங்க? எல்லாம் அமைதியாக போயிடுவாங்க. என் பிள்ளை நான் நிரூபிக்க வேண்டிய இடம் அந்த இடம். அத்தனை பேர் தப்பு பண்ணாலும் நான் அதை கண்டுக்க போகிறது இல்லை. ஆனால் என் பிள்ளை தப்பு பண்ணால் அதை என்னால் பொறுத்துக்க முடியாது. உடனே சிக்ஷையை நான் கொடுத்தாவேன். இதுதானே உலக பிரகாரமாக ஒரு தாயின் தகப்பனா நம்ம யோசிக்கிறோம். நம்மளே இப்படி யோசிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு சிக்ஷையை கொடுக்கும்போது, ஏன் ஆண்டவரே கொடுத்தீங்க, எதுக்காக ஆண்டவரே கொடுத்தீங்கன்னு கேள்வி கேட்கக்கூடாது. அந்த அன்பை புரிஞ்சுக்கணும். நான் வழி மாறி போயிடக்கூடாது. அவருடைய பிள்ளை, அவருடைய மகன், அவருடைய மகள் என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்றாரு? என்ன ஃபிட் பண்ணிட்டார். அவருடைய மகன் மகள் என்கிற அந்த அந்த காரியத்தில் நான் உட்காந்துட்டனால அதில் ஃபிட் ஆகிட்டேன். அப்போ ஆண்டவர் என் மேல் என்ன பண்ணுவார்? டிசிப்ளின் ஆக்ஷன் என்ன பண்ணுவார்? எடுப்பார். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, சிக்ஷை நமக்கு பரிசுத்தம் தருகிறது. ஹல்லேலூயா. என்ன தருதுங்க? சிக்ஷை நமக்கு என்ன பண்ணுது? பரிசுத்தம் தருகிறது. ப்ரொடியூஸ் ஹோலினஸ். பரிசுத்தம் அதுதான். ஒரு மனுஷன் சிக்ஷைக்குள்ள போகும்போது தான் அவருடைய பிஹேவியர் மாறுது, அவருடைய குணநலங்கள் மாறுது. ஒரு மனுஷனுக்குள்ள தேவன் சிக்ஷைக்குள்ள போகும் பொழுதுதான் பாவத்தை குறித்து தான் அவனுடைய பார்வை மாறுகிறது. இத்தனை நாட்கள் யாரோ இது சரி சரின்னு சொன்னா அது சரி. ஆனா சிக்ஷைக்குள்ள போகும்போது, வேத வசனத்தை ஆராயும் போது, அப்பதான் உட்காந்து ஜெபிக்கும் போது தெரியும் அதனுடைய வியூ மாறும், அதனுடைய பார்வை மாறும். இல்ல இல்ல இது பாவம், இது தவறு. உலகமே சரின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சிக்ஷைக்குள்ள போகும் பொழுதுதான் பாவத்தினுடைய அந்த பார்வை மாறும். அடுத்தது தேவன் மீதான பார்வை மாறும். தெய்வ பயம் வரும். தெய்வ பயம் இல்லாதனால தான் பாவம் செய்யறதுக்கு உண்டான தைரியம் உங்களுக்கு எனக்கும் வருது. ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்தம் வரும்னா அவனுடைய குணம் மாறணும், பாவத்தை குறித்தான பார்வை மாறணும், தேவன் மீதான பார்வை மாறணும். இது எல்லாம் மாறும் பொழுது அவனுக்குள்ள பரிசுத்தம் பிறக்கும். நான் பரிசுத்தம் பிறக்காது. இது எல்லாம் மாறணும் அப்படின்னா சிக்ஷைக்குள்ள அவன் போகணும். தான் செய்த தவறு அவன் உணரணும். கர்த்தருக்கு தெரியுங்க. கர்த்தருக்கு தெரியும் எதை நமக்கு கொடுக்கணும், எதை நமக்கு கொடுக்கூடாது. பரிசுத்தத்துக்கு உகந்த விஷயம் என்னமோ அதை கர்த்தர் நமக்கு தருகிறவர். இல்லை நீங்கள் என்ன போராடினாலும் அதில் நீங்களே அதை பெற்றுக்கொண்டாலும் அதில் சந்தோஷ சமாதானம் இருக்காது. சில விஷயங்களை ஆண்டவர் நல்லா கவனிங்க. சில விஷயங்களை ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து விலக்கி போட விரும்புகிறாரு. அந்த விஷயம் விலகி போக விரும்புது அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து விலக்கிடுங்க, தூக்கி எறிஞ்சிருங்க. அதை அதுக்கு 1000 காரணம் வச்சு இழுத்து பிடிச்சிட்டு உட்காந்துருக்காதீங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில். சில விஷயங்கள் ஆண்டவர் நம்மகிட்ட இருந்து தூக்கி ஏன்னா அந்த இடத்துக்கு போனால் நம்ம தப்பு பண்ணிடுவோம். அந்த இடத்துக்கு போனால் ஆண்டவர் விட்டு விலகிடுவோம். அந்த இடத்துக்கு போனால் தேவ திட்டம் நம்ம விட்டு விலகிரும். இவர்களோடு பேசினா அந்த காரியம் நம்ம விட்டு விலகிரும். அங்கே ஒரு முன் விரோதம், ஒரு பகை எழும்புதுன்னா புரிஞ்சுட்டு விலகிரும். நீ தேவனுக்கென்று இருக்கும்போது, தேவ திட்டத்துக்கென்று இருக்கும்போது குறுக்களை வந்து நீ இது இல்லை அது இல்லை, நீ இப்படி செய்ய அதை செய்யணும், ஒருத்தன் உள்ள வந்து உன்னை வழியை மாத்திரானா புரிஞ்சுக்கணும். இவன் ஏதோ வழியை மாத்திரான், அதுலேயே என்னால் விட முடியலன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு சண்டை வரும், அதுலேயே பிரிஞ்சு வந்துருங்க. அல்லேலூயா. ஒரு மன வருத்தம் வரும். மன வருத்தம் வரும்போது சரி இதுதான் தருணம், வெளியே வந்துடும். திரும்ப அங்கே போய் ஒட்டவும் கூடாது, உறவு வச்சுக்கவும் கூடாது. ஏன்னா உன்னுடைய உன் மேலே தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை மாற்றி விட்டுருவான். இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி நீங்கள் இப்படி தேவன் சொன்ன பிரகாரம் இருந்தீங்கன்னா ஆசீர்வாதம் இருக்க முடியாது. இந்த காரியத்தை செய், அந்த காரியத்தை செய், நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்லி உன் வழியை மாற்றி விட்டுருவான். ஸோ கர்த்தருக்கு தெரியும் பரிசுத்தத்துக்கு உகந்தது எது, ப்ராக்டிக்கலி பொசிஷன்லி நமக்கு எது தேவை என்பதை கர்த்தர் தெளிவாக கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது சிக்ஷை நமக்குள்ளே சகிப்புத்தன்மை மற்றும் பண்பை, கேரக்டர், குணாதிசயத்தை என்ன பண்ணுகிறது? வளர்க்கிறது. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த விஷயத்தில் ஒரு சில காரியங்கள் சொல்லி நான் முடிக்கிறேன். ட்ரையல்ஸ் எப்பொழுதும் தேவன் கொடுக்கிற இந்த சிக்ஷையான விஷயங்கள், இந்த ஒழுங்கு நடவடிக்கை நமக்குள்ள என்னன்னா சகிப்புத்தன்மை என்ன பண்ணும்? கொண்டு வரும். பேஷன்ஸை கொண்டு வரும், பொறுமையை கொண்டு வரும். ஒரு மனிதனுக்குள்ள சகிப்புத்தன்மை, பொறுமை வரணும் அப்படின்னா அவன் என்ன செய்யணுங்க? என்ன செய்யணும்? உங்களுக்குள்ள ஒரு பொறுமை வரணும்னா நீங்க என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். வேற சொல்லுங்க. அதுதான் எப்படி சகிக்கணும், அதுதான் நான் கேட்குறேன். மன்னிக்கணும். வேற மறக்கணும். வேற சகிப்புத்தன்மை எப்பொழுது வரும்? இதெல்லாம் செஞ்சுட்டா
சகிப்புத்தன்மை எப்படி வரும்? பொறுமையா இருக்கணும். வேற பொறுமை எப்படி வரும்? உங்க உடம்புல நோய் வந்துருச்சு. நோய் வந்த உடனே நோய்க்கு உண்டான எதிர்ப்பு சக்தி உங்க உடம்புல வரணும். அப்ப என்ன பண்ணணும் நீங்க? அந்த ஆகாரம் சாப்பிடும் போது என்ன வரும்? பலன் வரும். அல்லேலூயா. எதிர்ப்பு சக்தி வரும், சகிப்புத்தன்மை வரும். சகிப்புத்தன்மை வரும்னு வாயிலே சொல்லிக்கிட்டு இருந்தா சகிப்புத்தன்மை வராது. கோவம் தான் வந்துகிட்டு இருக்கும் அதிகமா. கை எப்படி கடிச்சுக்கிட்டு நான் கண்ட்ரோலா இருக்கேன்னு வெடிச்சுதுன்னா தாங்காது, நரம்பு கரம்பெல்லாம் அத்துட்டு போயிடும். அப்ப சகிப்புத்தன்மை வேணும் அப்படின்னா நீங்க முதல்ல என்ன புரிந்து கொள்ளணும்னா, பலன் உங்களுக்குள்ள வரணும். என்ன பலன் வரணும் அப்படின்னா, அந்த சகிப்புத்தன்மைக்குண்டான பலன் உங்களுக்குள்ள இருந்தாதான் யார் என்ன பேசினாலும் அமைதியா போக முடியும், யார் என்ன திட்டினாலும் அமைதியா போக முடியும், யார் எதை செய்தாலும் அமைதியா போக முடியும். வாயில சொல்லிக்கிட்டே இருக்கிறது இல்லை. தேவன் கொடுக்கிற சிக்ஷை என்ன தெரியுமா? தேவன் கொடுக்கிற இந்த சிக்ஷையெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? சகிப்புத்தன்மையை கொடுக்கிற அந்த பலனை நமக்குள்ள இன்டியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு, வளர்த்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு சிக்ஷையிலும் நீங்க பலப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. பலப்பட்டு 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 நாட்கள் ஆக ஆக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சகிப்புத்தன்மை வந்துருது, பொறுமை வந்துருது, காத்திருப்பு வந்துருது. யார் என்ன சொன்னாலும் அதை குறித்து கவலைப்படுறது கிடையாது. என் வழியில நான் சரியா என்ன பண்ணுவேன்? போயிட்டே இருப்பேன். கர்த்தர் நடத்துகிற பாதையில நான் போய்கிட்டே இருப்பேன். எதை குறித்து நான் யோசிக்கிறது இல்லை, எதை குறித்து நான் சிந்திக்கிறது இல்லை. அப்ப நல்லா கவனிங்க, சிக்ஷை என்பது இந்த ஒழுங்கு நடவடிக்கை கர்த்தர் நாம் தவறு பண்ணும் போதெல்லாம் செய்யறதுக்கு எதுக்காக அப்படின்னா, இப்ப இருக்கிற காரியத்தை விட வரப்போகிற பெரிய காரியத்திற்கு உண்டான ஒரு இம்யூனிட்டி பவர், ஒரு பலனை கர்த்தர் நமக்குள்ள என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்? உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா, சாத்தான் சாதாரணமான ஆள் கிடையாது. அல்லேலூயா. சாத்தான் எனக்கு ரொம்ப சாத்தானை குறித்து ஆராயும் போது, டெவில் குறித்து ஆராயும் போது அவன்கிட்ட இருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, போராடிக்கிட்டே இருப்பான். என்ன பண்ணுவான்? யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆள். யோபுடைய வாழ்க்கையில பாருங்க, ஆண்டவர் சொல்றார், நீ என்ன பண்ணிப்பா இப்ப பண்ணிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல ஆடு செத்து போகுது, மாறுறானா? இல்ல, மாறல. அடுத்தது சொத்தெல்லாம் அழிஞ்சு போகுது, மாறுறானா? மாறல. அடுத்தது என்ன பண்றான்? பிள்ளைகளை போய் தொடுறான், மாறுறானா? மாறல. மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டு அவன் சரீரத்தை தொடுறான், மாறுறானா? மாறல. ஸோ அவன் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான் பாருங்க, விடாமல் என்ன பண்றான்? சாத்தான் போராடி கொண்டே என்ன பண்ணுகிறான்னு இருக்கிறான். அப்ப அவன் அந்த யோபுடைய வாழ்க்கையை நீங்க ஆராயும் போது, அவனுடைய சொத்துக்கள் அழியும் போது அவனுக்கு இருக்கிற பலன், அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைகள் அழியும் போது அவனுக்கு இருக்கக்கூடிய பலன், அதுக்கப்புறம் அவனுடைய சரீரம் தொடப்படும் போது அவனுக்கு இருக்கக்கூடிய பலன், கொஞ்சம் கொஞ்சமா பில்டாகி தான் கடைசி அதிகாரம் வரை, கடைசி அந்த அவனுடைய அந்த பிசாசு கை வைக்கிற விஷயம் வரைக்குமே யோபு பலப்பட்டவனா இருந்தான். ஹல்லேலூயா. முதல்ல சிம்பிளா தான் ஆரம்பிச்சான். சொத்து போச்சு, பிள்ளைகள் போனாங்க, அப்புறம் கடைசியா என்ன பண்ணுச்சு? சரீரம். சிம்பிளா ஆரம்பிச்சு கொஞ்சம் டீப்பா கொண்டு போறான். இதுதான் பிசாசினுடைய குணம். அப்ப சிக்ஷை என்பது ஒரு மனுஷனுக்கு அதுதான் என்ன பண்ணு கொடுக்கும்? காத்திருப்பு என்ன பண்ணு கொடுக்கும். அடுத்தது, ஒரு மனிதனுக்குள்ள அந்த சிக்ஷை வரும்போது அவனுடைய கேரக்டர், அவனுடைய குணாதிசயம் என்ன பண்ணுங்க? மாறும், மெச்சூர் ஆகும். அவனுடைய குணாதிசயம் என்ன பண்ணும்? மெச்சூர் ஆகும், முதிர்ச்சி அடையும். ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தொன்னு அணுகிறதுங்கிறது வேற, அதை குறித்து சில விஷயங்களை அறிந்து கொண்டு அப்புறம் அணுகிறதுங்கிறது வேற. முதிர்ச்சிங்கிறது அதுதான். ஒரு 10 வயசுல ஒரு விஷயத்தை நம்ம எப்படி அணுகியிருப்போம், அதே விஷயத்தை 20 வயசுல எப்படி அணுகிறோம், வித்தியாசம் இருக்கும். 20 வயசுல ஒரு விஷயத்தை எப்படி அணுகிறோம், 30 வயசுல ஒரு விஷயத்தை எப்படி அணுகிறோம். 10 வயசு 20 வயசுலாம் ஒரு புது ட்ரெஸ் போட்டால் எடுத்து அதை உடனே போட்டுருணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் என்ன பண்ணும்? உடனே இருக்கும். அதே 20 வயசாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? அந்த ட்ரெஸ்ஸை இப்போ எங்கள் குழந்தைங்களுக்கே என்ன பண்ணுவோம்? ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குவோம் கடையில். கவனிங்க, ஒரு ட்ரெஸ்ஸை கடையில், எல்லா வீட்லையும் நடக்கிற விஷயம் தான். அந்த ட்ரெஸ்ஸு கடையில் வாங்கிட்டு வந்தோன்னா அன்னைக்கே என்ன பண்ணிடணும் அந்த ட்ரெஸ்ஸை? ஆமாம், உங்கள் பிள்ளைகள் அப்படி இல்லையா? நீங்களும் அப்படி இல்லையா? சின்ன வயசில் நம்ம அப்படி தானே, எப்படியா அதை அழுவோம். இந்த அம்மா ஒரு கிறிஸ்மஸுக்கு வாங்கி வச்சுருக்கிறாங்கன்னா 3 மாதம் முன்னாடி வாங்கிட்டானா, அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு திருமணம் அம்மா இப்போ போட்டுக்கிறேம்மா, அம்மா அப்போ போட்டுக்கிறேம்மா, கிறிஸ்மஸுக்கு அப்போ பார்த்துக்கிறேன், அப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த ட்ரெஸ் சர்ச்சில் யாருக்கு, நம்ம போகிறது வெளி கல்யாணத்துக்கு தானே போகிறோம், சர்ச்சில் யாருக்கும் தெரியாது இல்லை, அப்போ புது ட்ரெஸ் மாதிரி நான் போட்டுக்கிறேன் அப்படிங்கிறது. சின்ன பிள்ளைங்களாக போகும்போது, இன்னும் என்னுடைய பிள்ளைகள் போல் 10 வயசு 5 வயசாக இருக்கும்போது அன்னைக்கே போட்டுருணும், அப்பயே போட்டுருணும், போட்டு எல்லாத்திட்டையும் காமிச்சு அப்புறம் மடித்து வச்சிடுறது. இதுவே ஒரு 20 வயசு ஆகும்போது, ஒரு வாலிப வயதை தொடும்போது அதே ட்ரெஸ் எடுப்போம்.
ஆனால் என்ன பண்ணுவோம், இல்லை கிறிஸ்மஸுக்கு என்ன பண்ணுவோம், போடுவோம். அன்றைக்கி போட்டு பார்க்கக்கூடாது, ஃபிட்டிங் சரியாக இருக்கான்னு அங்கே ட்ரையல் ரூமை போட்டு பார்த்ததோடு சரி கிறிஸ்மஸ் வரைக்கும் வச்சுருப்போம். அந்த ஒரு பொறுமை வந்துடுது. இதுவே ஒரு 40 வயசு 50 வயசு ஆகிட்டு என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவோம், என்ன சொல்லுவீங்க, ட்ரெஸ்ஸு வேண்டாம், உண்மை எதுக்கு ட்ரெஸ்ஸு, அப்படி எடுத்து கொடுத்தாலும் மறந்துடுவோம். இல்லைனா அப்படி எடுத்து கொடுத்த, கிறிஸ்மஸ்க்கு எடுத்து கொடுத்தியா, சரி விடு, நான் நியூ இயர்க்கு போட்டுக்கலான்னு வச்சுருந்தேன், அது அப்புறம் பார்த்துக்கலாம், தன்னை ட்ரெஸ்ஸு இருக்குல்ல, அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸு மேலே ஒரு விருப்பம் என்ன பண்ண. ஏன் அப்படின்னா மெச்சூர் ஆகுது இந்த ட்ரெஸ், இந்த உடைனா அது இவ்வளோதான் அப்படிங்கிறது. அதே போல தான் சிற்சையும். ஒரு மனுஷனுடைய கேரக்டர், அவனுடைய குணம் என்ன பண்ணும், சிற்சை வர 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 அவனுடைய குணம் சகிப்புத்தன்மைக்குள்ள என்ன பண்ணுவோம், எல்லாத்துக்கும் கோபப்படுறவன் இந்த சிற்சை வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்ச பாடுகள் வரும்போது அந்த கோபம் குறையும். இருக்கிற நம்ம எல்லோருமே அப்படிதான், ஏகப்பட்ட கோபம் கொண்ட, கோபம்னா அப்படி வரும். மேட்டூர் டேம்லேருந்து தண்ணி திறந்து விட்டால் 16 மதகு திறந்து விட்டால் எப்படி வேகமாக வருதோ அப்படி ஒரு கோபம் வரும். இந்த உபத்திரவங்கள்லாம் ஒரு காலத்தில் வந்து இப்படி கிராஸ் ஆகி போச்சு பாருங்க, அந்த கதவெல்லாம் மூடியாச்சு. இப்போ அல்லேலூயா, அந்த கதவெல்லாம் மூடிருச்சு. இந்த சிற்சை வந்துட்டு எல்லாருடைய வாழ்க்கை, என் வாழ்க்கையிலையும் சேர்த்தான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலையும் சேர்த்தான் சொல்கிறேன். இப்படிப்பட்ட உபத்திரவங்கள்லாம் கடந்து போனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டோம், இல்லை தேவையில்லை, இனிமேல் இந்த விஷயங்களுக்கெல்லாம் கோவப்பட்டது தேவையில்லை. மற்றவங்க மேலே கோவப்பட்டது, நம்ம மேலே கோவப்பட்டது, அவங்க மேலே, இது பிரயோஜனம் இல்லை, குப்பை அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ஆகாவளி, இதெல்லாம் பிரயோஜனமற்றது, இதெல்லாம் தூக்கி எறிங்கன்னு சொல்லி என்ன பண்ணோம், அப்புறம் புரிஞ்ச அப்புறம் கோபத்தை குறைக்க ஆரம்பிச்சிட்டோம். வயசு காலம். காலையில் அப்படி தான் ஒரு தாட் ஒன்று படித்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. கர்த்தர் ஏன் எல்லா விஷயத்தையும் தாமதிக்கிறார் அப்படின்னா, ஒன்று நாம் முதிர்ச்சி அடைவதற்காக. ஏன் அப்படின்னா, நம் முதிர்ச்சி அடையும் பொழுது தான் நம்ம கேட்குற காரியத்தை, பெற்றுக்கொள்ளுகிற காரியத்தை பாவம் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுவோம், உபயோகப்படுத்துவோம். ஒரு முதிர்ச்சி இல்லைன்னா நம்ம கேட்குற காரியம் வந்தோன்னா அதோட கூட பாவத்தையும் நம்ம என்ன பண்ணிடுவோம், கூட்டிகிட்டு வந்துடுவோம். ஸோ அந்த ஒரு காரியம். அடுத்தது, தேவன் கொடுக்கிற இந்த சிற்சை என்ன பண்ணும், நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல் ஆட்டிடியூட்ஸ், அதாவது காயப்படுத்துகிற குணாதிசயங்களை நம்மகிட்ட எடுத்து போட்டுரும். நம்ம பாடுகளுக்குள்ள வேதனைக்குள்ள போகும்போது தான் இன்னொருத்தர் நம்ம என்ன பண்ண முடியாது, வேதனைக்குள்ள பாடுகளுக்குள்ள போகும்போது நம்ம அவங்களை கேலியும் கிண்டலும் என்ன பண்ண மாட்டோம். ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. ஒருத்தர் ஒரு வேதனைக்குள்ள போகும்போது, ஒருத்தர் ஒரு வியாதியில் இருக்கும்போது ஒரு வேலை உங்களை கிண்டல் பண்ணுறது ஒன்று, உனக்கு இதெல்லாம் முடியாதா, இதெல்லாம் செய்ய மாட்டேன், இப்படி பண்ணுறியா அப்படின்னு. அதே வியாதி, அதே வேதனை நம்ம கடந்து போகும்போது தான் தெரியும், ஐயோ முடியாது கண்டிப்பாக. அடுத்தவங்களை ஊசி போடும்போது, அடுத்தவங்களை மாத்திரை சாப்பிடும், உன்னால் மாத்திரை சாப்பிட முடியாதா, உன்னால் ஊசி போட்டுக்க முடியாதா அப்படின்னு நம்ம நாளாக அப்படி ஊசியை தாங்குவேன் அப்படிம்போம். தாங்கலாம், ஒரு குளுக்கோஸுக்கு தாங்கும். 5 குளுக்கோஸ் போட்டோம்னா குத்தி குத்தி எடுத்தானா எல்லாம் வீங்குச்சுன்னா முடியாது நம்மளால். அப்போ தான் அந்த வேதனை தெரியும். ஸோ நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிற்சை வரும்பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட கோபம், இந்த அவமானப்படுத்துறது, கேவலமாக பேசுறது, இந்த வார்த்தைகளை ரொம்ப கொடியதான வார்த்தைகளை விடுறது, இது எல்லா விஷயங்களும் என்ன பண்ணும், நமக்குள்ளே உடையிறதா என்ன பண்ணும் இருக்கும். ஹல்லேலூயா. கடைசி ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். சிற்சை தான் ஒரு மனிதனுக்கு சமாதானத்தையும் கனிதரும் வாழ்க்கையும் என்ன பண்ணும், கொடுக்கும். ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. சிற்சை தான் கொடுக்கும், பாடு தான் கொடுக்கும்.